தாரா விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு யார் கெஸ்ட்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். தமிழ் சினிமாவில் கபலீகரம் திரைப்படம் மூலமாக தயாரிப்பாளராகவும் கதாநாயகனாகவும் அறிமுகமாகி இருக்கும் தக்ஷன் விஜய் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர் தக்ஷன் விஜய் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் சார். சார் நீங்கள் தமிழ் படங்களும் நடிச்சிருக்கீங்க, மலையாள படமும் நடிச்சிருக்கீங்க. நீங்கள் மலையாளம் ஆக்டரா இல்லை தமிழ் ஆக்டரா சார்? உங்களை கேட்டால் நீங்கள் யார் சொல்லுவீங்க? தமிழ் ஆக்டர் தான். தமிழ் ஆக்டர். சூப்பர் சார். இந்த நடிப்பு அப்படின்ற அந்த ஒரு ஆசை எப்போ சார் வந்துச்சு உங்களுக்கு? இப்போ சின்ன வயசுலேருந்தே ஒரு நடிகை ஆகணும் அப்படின்னு நடிக்கணும், சினிமாவில் வரணுன்ற ஒரு ஆசை பேசிக்காக ஒரு 50% எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அது ஒரு வேறு ஜேர்னல். அதனால் மேக்சிமம் ஆட்கள் அவங்களுடைய லைஃப் அந்த இது காலகட்டத்தில் போகிறப்போ மாறிடுவாங்க ட்ராக்கு. ஆனால் எனக்கு வந்து அது உண்மையிலே வெற்றியாக அமைஞ்சிச்சு. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதுக்கு அடுத்த கட்டத்தில் நான் வர்றப்போ இப்போ நடிக்கவும் என்னால் முடியுது. ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி நடிக்கிற அளவுக்கு கடவுள் ஒரு இது கொடுத்துருக்குறாரு. ஸோ உங்கள் சின்ன வயசு ட்ரீமை நிறைவேற்றிட்டீங்க. எஸ். ஓகே. ஸோ இப்போ உங்களுடைய படங்கள் ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆகிறப்போ அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கா சார்? எவ்வளோ சந்தோஷம்? ஆமாம், கண்டிப்பாக. அவ்வளோ போராடுறோம்ல. ஒரு சினிமா ரிலீஸ் ஆகிறதுன்றது ஒரு திரையில் நம்ம தெரியுறோன்றது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். என்னைய மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் வர்ற ஒரு ப்ரொடியூசர் என்ன நினைப்பாங்கன்னா, ரொம்ப ஈஸியான விஷயம், பணம் இருந்தால் நம்ம எதையும் செஞ்சிடலாம், எப்படி வேணாலும் சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப டஃப்பு. ஏன்னா ஒரு சினிமாவில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணணும், நிறைய விதமான பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளையெல்லாம் கடந்து ஒரு படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அது ஒரு சேலஞ்சான விஷயந்தான். அது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதை விட ஒரு மகிழ்ச்சி வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கு தான் நம்ம கஷ்டப்படுறதுனால அது ஒரு ரொம்ப ஹாப்பியான விஷயம். அண்ட் சார், உங்களோட முதல் படம் கபலீகரம், அந்த படம் வந்துட்டு எப்படி சார் ஸ்டார்ட் ஆச்சு? அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டீங்க? நான் ஒரு கட்சியில் வந்து மாநில தலைவராக இருந்தேன். ஸோ கட்சி பணி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது மக்கள் பணி ஆற்றுறது ரொம்ப 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 என் பிளட்டில் கலந்துருக்கு சொல்லலாம். ஏன்னா என்னுடைய ஃபாதரும் வந்து ஒரு அரசியல்வாதி. ஒரு 50 வருஷமாக ஒரு கட்சிக்காக உழைச்சி மக்களுக்காக பணியாற்றிய ஒருத்தர். ஸோ அதனாலேயோ என்னவோ எனக்கு வந்து ஒரு கட்சி பணி ஆற்றணுன்ற ஒரு ஆசை. அப்போ அந்த ஒரு கட்சியில் ஒரு தலைவராக இருந்து ஒரு சில விஷயங்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சப்போ அது ஒரு ரொம்ப ஏமாற்றமாக அமைஞ்சுது. ஒரு 2 தொகுதியில் எங்கள் கேண்டிடேட் விட்டோம். ஸோ அந்த கட்சியின் சார்பில் நான் நிறைய விஷயங்கள் அந்த தொகுதிகளுக்கு பண்ணியும் ரொம்ப ஒரு கம்மியான ஓட்டு தான் அவங்களால வாங்க முடிஞ்சது. ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டு தான், கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ஓட்டு இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில். அப்போ நம்ம அந்த கட்சியோட கொள்கையை வந்து நேர்மை, அன்பு, இது மாதிரி ஒரு சமாதானமான கட்சின்றதுனால இங்கே வந்து மக்கள் அதை ஏற்றுக்கலையோ அப்படின்ற ஒரு இது. இன்னொன்று வந்து நம்ம பயணிக்கிற கோணம் வந்து தப்பாக இருக்கோ அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ அந்த டைமில் என்னுடைய ஒரு நண்பர் தான் ஒருத்தர் ஒரு அட்வைஸ் சொன்னார். நீ வந்து கட்சி நடத்தி மக்களுக்கு அங்கங்கே எடுத்து போய் சொல்லி அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு உன்னோட லைஃப் டைம் இன்வெஸ்ட் பண்ணால் கூட நீ நினைக்கிறது நடக்காது. ஆனால் நீ சினிமாவில் வந்துட்டு நீ சினிமா மூலமாக சொல்லிப்பாரு, தமிழ்நாடு மக்கள் சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இது என்னமோ கொஞ்சம் நியாயமாகப்படுது. ஏற்கனவே நான் வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டுருக்கிறேன். கட்சிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 2-3 வருஷம் நல்லா பாடுபட்டேன். ஒன்றுமே நம்மளால் ஒரு கடலில் ஒரு காயத்தை கரைக்கிறது மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு டென்ஷனில் இருக்கிறப்போ இது ஒரு சிம்பிளாக இது ஒரு நல்லா இருக்குது. ஏற்கனவே எனக்கு ஒரு ஆசையும் இருக்குது, ஒரு சினிமா நடிக்கணும் வரணும் அப்படின்னு. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் நம்ம திரையில் பார்க்குறப்ப நம்மளும் ஒரு மாதிரி ஒரு நாள் ஒரு ஆர்டிஸ்டாக வரமாட்டோமா அப்படின்னு. அப்போது இது ஒரு அதுவும் சாதிக்க முடியுது, இதையும் சாதிக்க முடியுதுன்றப்போ நான் ஃபஸ்ட்டாக ஒரு சினிமா ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம நடிக்கிற மாதிரி. அதுவும் ஒரு நண்பர் சொன்னார், நீங்கள் வந்து வாய்ப்பு தேடி ஒவ்வொரு இடத்துல போய் நீங்கள் ஒரு சினிமா நடிகன் ஆகணும்னா அதுக்கும் நீங்கள் 50 வருஷம் செலவழிக்கணும், செலவேல ஒரு 10 வருஷம் செலவழிக்கணும். ஆனால் ஈஸியாக வந்து நீங்கள் ஒரு பெரிய நடிகனாக வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு படத்தை
படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிவிடுங்க அப்படி. அப்போ கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்ச காசெல்லாம் நான் எடுத்து ஒரு டீம் எனக்கு வந்தாங்க. அந்த டீம் கூட டிஸ்கஸ் பண்ணி ஒரு சினிமா நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி அதில் நடிக்கிறது மாதிரி பிளான் பண்ணோம். அது அப்படி தான் கபலீகரம்ன்ற மூவி அந்த கோவிட் டைமில் 2022 ஐ திங்க் அந்த டைமில் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு நடிகனாக ஒரு சில பேருக்கு மட்டும் தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் ரீச் ஆக முடிஞ்சுது. இப்பயும் அந்த பயணத்தை வந்து தொடர்ந்துட்டே இருக்கிறேன். லைக் நீங்கள் உங்களோட சின்ன வயசுலேருந்து கனவு, ஸோ முதல் படத்துக்கான ஒரு முதல் நாள் ஷூட்டுக்கு போகிறப்போ என்ன மனநிலையை ரெடி பண்ணிட்டு போனீங்க? ஓகே, இந்த படத்துக்காக நம்ம தயாராகிட்டோம், சின்ன வயசுலேருந்து இதுதான் கனவு, கேமரா முன்னாடி நடிக்க போகிறோம் ஃபஸ்ட் டைம், ஸோ இதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தயாராகிக்கிட்டது இருக்குங்களா சார்? ஸோ என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் நடந்துச்சு நீங்கள் ஒரு பீங் அன் ஆக்டர் முதல் படத்துக்கு நடிக்க போகிறப்போ? முதல் படத்தில் அதாவது கேமரா முன்னாடி நிற்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனநிலை வந்து நம்ம எவ்வளோ ஸ்டேஜ் மீட்டிங் போயிருக்கிறோம், எவ்வளோ பேசியிருக்கிறோம், ஸ்பீச் கொடுத்துருக்குறோம், நிறைய அரசியல் மீட்டிங்கில் பேசியிருக்கிறோம். ஸோ சினிமான்றது அதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு 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 வரட்டு தைரியத்தில் போனேன். போய் கேமரா முன்னாடி நிற்கிறப்ப தான் தெரிஞ்சுது சினிமான்றது வந்து 50 வருஷம் நீ கற்றுட்டாலும் இன்னும் கற்றுட்டே இருக்கணும், அது மாதிரி ஒரு கடல்ன்றது தெரிஞ்சுது. இப்போ வரைக்கும் நான் நடித்த அந்த படத்துலேயும் சொல்கிறாங்க, என்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க, நடிக்க தெரியாதவன் நடிச்சிருக்கிறான், படம் இவன்துன்றது காட்டி கொடுக்குறது மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போது சினிமான்றது ஒரு பெரிய அதுவும் ஒரு மிகப்பெரிய பாடம் தான். அது ஒரு 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புன்னு படித்து அது ஜெயிக்கிற வரைக்கும் அது வந்து ரொம்ப சேலஞ்சு தான், அதில் ஜெயிக்க முடியாது. ஓகே, அப்படின்றது தெரிஞ்சுது. ஓகே. பட் ஆனால் நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்களே இது செல்ஃபாக, நான் இப்படிலாம் நடிக்கணும், இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கணும், ஸோ இந்த நடிப்புக்கு இதெல்லாம் தேவைன்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் அந்த ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அங்கே எடுத்துகிட்டு போகிறது அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் பார்க்குறப்ப ஒன்றுமே அப்ளை பண்ண முடியாமல். ஓகே, நிறைய ப்ரிப்பேர், நம்ம இப்படியெல்லாம் நடிக்கணும், இப்படியெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். இந்த 24 கிராஃப்ட்டும் ஒரு 25 பேர் 50 பேர் 100 பேர் சேர்ந்து நிற்கிறப்போ இது ஒன்றுமே அந்த இடத்துல மிஸ்ஸிங் ஆகுது. நம்ம நினச்சிட்டு போகிறோம் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு, ஆனால் அங்கே போகிறப்ப கொஞ்சம் அந்த ஃபியர் அண்டு எல்லாத்தையும் மறக்கடிச்சு அதை மறந்துச்சு. ஸோ என்னைக்காவது நீங்கள் வந்து நான் தான் ப்ரொடியூசர், என்ன டேக் எடுத்துகிட்டே இருக்காரு, டேரக்டர் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்களா? அப்படி முடிவு பண்ணோன்னா போயிடுச்சுல. ஒரு அடித்து வளர்த்துற ஒரு அம்மா அப்பா தான் பசங்க ஒரு நல்ல லெவலில் சாதாரணமாக எல்லாரும் சொல்கிறத வச்சு, இருந்தாலும் கொஞ்சம் அடி ஓவர் ஆகிறப்போ இந்த கோவம் வரலையே? வரும். அம்மா அப்பா கிட்ட கோவப்படுவாங்கல்ல பிள்ளைங்க, அதுதான். அது மாதிரி நம்ம கோவம் அந்த ஸ்பாட்டில் வந்து அடுத்த நிமிஷம் அதை மறந்துட்டு, ஏன்னா அந்த மெச்சூரிட்டியெல்லாம் வந்தது இல்லையா, அதனால கண்டிப்பாக. ஓகே, ஒருவேளை நீங்கள் இந்த முதல் படத்தில் டேரக்டர் கொடுத்த அனுபவங்கள், நீங்கள் நடித்த அனுபவங்கள், நீங்கள் சொன்னீங்கல்ல நிறைய அங்கே ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, சேலஞ்சஸ் இருந்துச்சுன்ட்டு, ஸோ அதில் நீங்கள் கற்றுக்கிட்டது அடுத்தடுத்த படத்தில் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இந்த கற்றுக்கிட்ட லெசன் வந்து ஹெல்ப்பாக இருக்கும். டெஃபினட்டாக, அஃப்கோர்ஸ். ஒரு படத்துல இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம், அடுத்த மூவிக்கு போகிறப்போ அங்கேயும் நிறைய கற்றுக்குறோம். ஒவ்வொரு டேஸும் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான், நிறைய கற்றுக்குறோம். இப்போ வந்து ஒரு 10% கற்றுப்போம், அவ்வளோதான். 100ல் அவுட் ஆஃப் 100ல் ஒரு 10% தான் கற்றுக்க முடிஞ்சது இப்போ கூட. சரி, ஓகே சார். அப்படின்னா நீங்கள் இப்போ சினிமாவில் என்ன கிளாஸ் படிச்சுட்டு இருப்பீங்க? எத்தனாவது ஸ்டாண்டர்ட்? சும்மா ஒரு 5th ஸ்டாண்டர்டு இல்லைன்னா ஒரு 3rd ஸ்டாண்டர்டு அவ்வளோதான் வந்திருக்கும். அவ்வளோதான். ஆமாம் சார், இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார் 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்டில் இருக்கோம் இப்போ ஆக்டிங்கில், அப்போ நீங்கள் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப எந்த படம் நடிச்சிட்டு இருந்தீங்க சார்? அதான் முதல் படம் ஒரு 1st ஸ்டாண்டர்டு, அவ்வளோதான். சூப்பர் Okay. சார். ஆமாம். சார், உங்களோட முதல் படம் கபலீகரம் வந்துட்டு நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணீங்க, நடிச்சிங்க, அதுக்கப்புறம் ரிலீஸ் எல்லாம் ஆயிட்டு போதுமான ஒரு வரவேற்பு அந்த படத்துக்கு வந்து கிடைக்கல. ஸோ அந்த விஷயத்த நினச்சி நீங்கள் வந்துட்டு ஓகே ஃபைன் போதும் சினிமா அப்படின்னு நினச்சிங்களா? இல்லை இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் 2வது படம் எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு டெசிஷன் எப்படி எடுத்தீங்க? ஒரு எக்ஸாம் எழுதி தோத்துட்டாங்க. இப்போ அவன் ஜெயிச்சு தான் ஆகணுன்ற ஒரு ஆம்பிஷனில் தான் அந்த எக்ஸாம் எழுதுகிறான். அப்போ தோத்ததுனால இனி நம்ம எழுதவே வேணாம், இனி படிக்கவே வேணாம்னு நினைக்க மாட்டாங்களே. திரும்ப அதை எழுதி அது ஜெயிக்கிற வரைக்கும் அவன் போராடிட்டு தானே இருப்பான் ஒரு ஸ்டூடெண்ட். அது மாதிரி நான் இப்போ இதில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நான் என்னை நினைக்கிறேன். அப்போது ஸ்டூடெண்ட்டுன்றப்போ ஜெயிக்கிற வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கணும், ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கணும். நீங்கள் முதல் முறையாக வந்துட்டு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் எப்படி சார் என்ன சொன்னாங்க உங்களுக்கு? நான் படம் எடுக்க போகிறேன், நானே ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது? வழக்கமாக எல்லா வீட்லேயும் வர பிரச்சனை தான். என்னுடைய மிஸ்ஸஸ் வந்து ரொம்ப ஹோம்லி, அந்த
வீட்டுக்குள்ளே அப்படியே அந்த ஃபேமிலியை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு சில ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஆ. மாதிரி தான். அவளுக்கு வந்து நான் என்னுடைய பாப்பா 2 பேர் தான் அவளுடைய உலகம். அப்போது 200% அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க தான், அவங்களுக்கு பிடிக்காது தான். பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியுது. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறோம், இது இது என்னுடைய எதிர்பார்ப்பு, நான் இதெல்லாம் அடையணும், இந்த உயரத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து இப்போ இந்த ரூட்டில் போனால் எனக்கு கரெக்டாக படுதுன்றது அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு பண்ணுறோம். இன்னொன்று நார்மலாக வந்து ஃபேமிலி சைடு வந்து அது சினிமானாலே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு மோசமான ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து ட்ராவல் பண்ணுறப்போ சினிமா இஸ் குட். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒழுக்கமாக கரெக்டாக நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த ஃபீல்டு நல்ல ஃபீல்டு தான். நம்ம எதுக்காக போகிறோம், ஏதோ ஒன்று சாதிக்கணும், மக்களுக்கு நல்ல விஷயங்களை இந்த சினிமா மூலமாக சொல்லணும் அப்படின்றதுக்காக நீங்கள் போகிறப்போ நீங்கள் அதை நோக்கி மட்டும் பயணம் பண்ணிங்கன்னா சினிமா இஸ் நல்ல ஆரோக்கியமான ஃபீல்டு அப்படின்றத நான் உண்மையிலேயே ரியலைஸ் பண்ணிவிட்டு அதை உணர்ந்துட்டேன். அது மாதிரி இருக்கிறவங்க தான் நிறைய பேர் சாதிச்சிருப்பாங்க சினிமாவில் கூட. ஆமாம், அதை பார்த்துட்டு அவங்களும் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க, அவங்களும் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஷூட்டிங் கிளம்புறப்போ ஏதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து சொல்லுவாங்களா உங்களுக்கு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து இந்த ரொமான்ஸ்லாம் பண்ணக்கூடாது, அதிகமாக இவ்வளோதான் லிமிட்டு அப்படின்லாம் சொல்லி அனுப்புவாங்களா? இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம், ஸ்டண்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்களா? இதெல்லாம் கரெக்டாக நீங்களே கேட்டுடுறீங்க, டப்புன்னு கேட்டுட்டீங்க. அதாவது ஃபஸ்ட்டு படத்தில் வந்து எனக்கு சினிமா அனுபவம் 0. ஸோ அப்போ வந்து கேமரா முன்னாடி ஆக்ட் பண்ணுறோம் ஒரு ஆக்டர். ஸோ டைரக்டர் என்ன சொன்னாலும் அதை வந்து நடிக்கணும் அப்படின்ற ஒரு எய்மோடு தான் அந்த கபலீகரம்ன்ற படம் பண்ணுறோம். அது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேரக்டர். அதில் வந்து கொஞ்சம் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேரக்டரோட அந்த இதில் பண்ணேன் நான். நிறைய எதிர்ப்புகள் வீட்டில் வந்து எப்படினாலும் உடஞ்சி போயிடுவாங்கள்ல. ஒரே ஒரு கொஸ்டின் என்கிட்ட என்னுடைய ஒய்ஃப் கேட்டாங்க, நீங்கள் என்னைய கல்யாணம் பண்ணுறப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்லி தான் கல்யாணம் பண்ணீங்க, நீங்கள் ஒரு சினிமாக்காரனாக போனீங்கன்னா கண்டிப்பாக என்னைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க, இப்போ நீங்கள் நடிக்கிறீங்க அதே மாதிரி நான் நடித்தா உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாங்க. அதோட டோட்டலாக நான் அப்படியே அப்செட் ஆகிட்டேன். ஸோ அதில் இருந்து எனக்கு வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் நான் வந்து எனக்குள்ளே உருவாக்கிக்கிட்டேன். அதாவது இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த கேரக்டர்ஸ் வேண்டாம், ஒரு சோலோவாக இருக்கிற ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும் தான் நடிப்பேன் அப்படின்னு உருவாக்கிட்டீங்களா சார்? அப்படி. ஸோ அது மாதிரி நான் அந்த கதைங்களை அப்படி தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிக்கலாம், ஆனா ரொமான்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாவே வேண்டாம், எதுவுமே சோலோவா அப்படி நிறைய நடிகர்கள் இருக்காங்க. ஓகே. ஸோ அது மாதிரி ஒரு இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற 4 படங்கள் ஐ எம் வெயிட்டிங், அதில் வந்து ஒரு தங்கச்சி அண்ணன், ஒரு தங்கச்சிக்கு நடந்த பிரச்சனைக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு அண்ணன், அது மாதிரி ஒரு கேரக்டர் இது பண்ணிட்டேன். ஆனா அந்த அண்ணனுக்கு காதல் இருக்க கூடாது. நோ, அது மாதிரி இத்திகரா கொம்பன், அது வந்து ஒரு மலையாளம் மூவி. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு லவ் சப்ஜெக்ட் தான். பட் ஆனால் அதில் என்னுடைய கேரக்டர் 2 ஃபேமிலிக்கு இடையில் நடக்கிற ஒரு யானை சண்டையில் அந்த யானையை வந்து இது கடத்துறதுக்கு ஒரு ரவுடி, தூத்துக்குடியிலேருந்து ஒரு ரவுடியை கொண்டு வராங்க. அந்த ரவுடி தான் நான். ஸோ அந்த யானையை வந்து அவன் கடத்தினானா இல்லையா, அதுதான் கதை. ஸோ அது எனக்கு நல்லா பிடிச்சது கேரக்டர். ஓகே சொல்லிட்டோம், அதை நடிச்சுட்டேன். ரவுடிக்கு தூத்துக்குடியில் ஒரு குடும்பம் இருக்கக்கூடாது, குடும்பம் இருக்கக்கூடாது. ரவுடியை பற்றி எந்த ஒரு ரிவ்யூலும் இல்லை. அது மாதிரி இன்னொரு படம். ஸோ அந்த மூவிலையும் வந்து நான் வந்து சோலோ தான். ஸோ இது மாதிரி கதைங்களை ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஏன்னா எந்த டைரக்டர் வந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து கதையை சொல்லிடுறாங்க. பொறுமையாக உட்காந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து கதையை கேட்டுட்டு கடைசியில் சார் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இது சொல்கிறீங்களே, கொஞ்சம் அந்த ஒய்ஃப் கேரக்டர் மட்டும் தூக்கிட்டு வேறு ஏதாவது வைக்க முடியுமா, அவர் ஃபேஸ் அப்படியே மாறிடும், அப்படியே கருத்து போடும், ஓ அதுதானடா உயிர், அதையும் வந்து அடுத்து அப்படியே அடுத்து இது அந்த ஹீரோ கேரக்டருக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு பிளேஸ்மெண்ட் வைக்க முடியுமா, அப்படியே எழுந்திரிச்சு போயிடுவாங்க. இப்படியே வந்து நிறைய கதைகள் வந்து அவாய்ட் ஆகுது. அண்டு நம்மளுக்கு ஏற்றது மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கிற வரைக்கும் பார்த்து பண்ணுறேன். அது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப இன்வால்மெண்ட்டாக அதில் ஏதோ ஒன்று நம்ம சொல்லணும் தானே நினைக்கிறோம். ஸோ அதுதான் நம்மளுடைய எய்ம்ன்றப்ப இது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் நான் கொடுக்குறது கிடையாது. ஓகே சார், பரவாயில்ல சார், நீ ஒரு ரொமான்டிக்கான ஆள் சார். ஒய்ஃப் சொன்ன இந்த ஒரு டிசிஷனை தாண்டாமல் பரவாயில்ல, நான் என் பேஷன் நோக்கி நடிப்பேன்,
பேச்சுலராகவே நடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரோல் எடுத்துரு. இப்போ நாளைக்கு ஒருவேளை அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் நடிப்பீங்க? சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்க. அவங்க சொன்னாலும் நான் நடிக்க மாட்டேன். அப்படியா? இல்லை, எனக்கு எனக்கு இந்த ரூட்டு கரெக்டாக இருக்கு. இது பழகிருச்சு. எஸ். ஓகே ஓகே ஃபைன் சார். எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க. அப்போ ஒருவேளை வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் இருந்து அந்த மனைவி இறந்து போன மாதிரி கூட ஒரு கதாபாத்திரம் இருக்கக்கூடாதா சார்? அந்த போட்டோ போட்டு நீங்க அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி கூட டிஆர் மாதிரி இந்த தூரத்துல இருந்து நடிக்கிறது, போன்ல காதல் பண்றது. நடிக்கிறது. இல்லை, அது தெரியல. அது ஹெல்ப் பண்றோம் உங்களுக்கு. நிகழ்ச்சி பாக்குறவங்க மனைவி வந்து ஓகேங்க அந்த போட்டோ ஓகேம்பாங்க, போட்டோ கால் இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் விட்டுருங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு பர்சனலாக சொல்லட்டுமா? என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் வந்து டைரக்டர் வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்குறாங்க. அந்த ஸ்கிரிப்டை வந்து நான் படிக்கிறேனோ இல்லையோ, ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து என் ஒய்ஃபுக்கிட்ட கொடுத்துருவேன். அந்த ஒய்ஃப் படிக்கிறாளோ இல்லையோ, ஃபஸ்ட்டு என் பாப்பா படிச்சிடும். என் பாப்பா எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு இருக்கிறா. அவள் படிச்சுட்டு ஓகே சொன்னால் தான் அடுத்து ஒய்ஃப்கிட்ட போயிடும், அம்மா கிட்ட போவோம். அம்மா கிட்ட போயிடும். அம்மா படித்து ஓகே சொன்னால் தான் நானே வந்து அவங்கக்கிட்ட போக முடியும், போய் பேச முடியும். சார் என்ன சார் இப்படி ஒரு ஹீரோ அப்ரோச் பண்ண ஒரு டேரக்டர் வரப்ப அவங்க பொண்ணுகிட்ட கதையை சொல்லி ஓகே பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து சொல்லி. ஆமா. ஓகே சார், நாளைக்கு பாருங்க ஏதோ டேரக்டர்ஸ் கொண்டு கதை சொல்லி ஏஐல கேரக்டர் ரெடி பண்ணிட போறாங்க. இல்லை, இனி எனக்காக வந்து கேரக்டர்ஸ் இதெல்லாம் இந்த இன்டர்வியூ எல்லாம் பார்த்துட்டாங்கன்னா எனக்காக ஒரு கேரக்டர் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. என்கிட்ட வரும்போதே இவர்கிட்ட போனா இப்படிதான் போகணும் போல, இது வரைக்கும் தெரியாம இருந்துச்சு, நம்ம தான் தெரியாம கிளிங்க அப்படின்னு இந்த பேப்பர் கிளிங்க அப்படின்னு. பட் ஆனால் நல்ல சாய்ஸ் சார். ஒருவேளை நீங்க ஒரு 10 படம் நடிச்சிட்டீங்கன்னா நீங்க மட்டும் தனியே தெரிவிங்க. இவரோட நடிப்புல இந்த பிலிமோகிராஃபிலேயே பேர் இல்லாம நடிச்ச ஒரே நடிகர். இல்லை, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இது. இப்போ எனக்கு ஃபேமிலி இம்பார்ட்டண்ட், அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் அவங்களுடைய ஹாப்பி இம்பார்ட்டண்ட். அவங்க ஒரு நாள் இப்போது நான் நடித்த ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுறப்போ அவங்க தியேட்டரில் வந்து பார்க்குறப்போ அவங்களுடைய ஒரு ஹாப்பி, அவங்களுடைய ஒரு மூட், அது வந்து சந்தோஷம் தேவை. சார், உங்களோட முதல் படம் வந்துட்டு ஒரு லாரி திருட்டு அந்த மாதிரி எடுத்தீங்க. உங்களோட 2வது படம் ஐ எம் வெயிட்டிங், ஸோ அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்துட்டு எது பேஸ் பண்ணியிருக்கு சார்? சூப்பரான ஒரு ஸ்டோரி ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு. நான் சாரி அது சொல்லக்கூடாது என்ன இதுன்னு. ஒரு நல்ல மெசேஜ், ஒட்டுமொத்த சினிமா உலகத்துக்கு நான் ஒரு நல்ல மெசேஜ் ஒன்று சொல்ல போகிறேன். ஓகே, சூப்பர். எக்ஸ்பெஷலாக வந்து ப்ரொடியூசர்ஸ், சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ அலர்ட்டாக இருக்கணும், சினிமான்றது எவ்வளவு ஆபத்தானது. ஸோ அந்த சினிமாவை வந்து நம்ம ஆசையில் நம்ம போகிறப்போ எப்படியெல்லாம் அவேர்னஸாக இருக்கணும், எப்படியெல்லாம் பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்றத மையமாக வச்சு ரொம்ப ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்டு. அது கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு பாடமாக இருக்கும் அண்டு அவங்களுக்கு ஒரு லெசனாக இருக்கும். சார், இப்போ பொதுவாக சினிமாவில் வந்து நிறைய நம்பிக்கையான மனிதர்களும் இருப்பாங்க. அதே சமயம் ஒரு சில டைம் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், நம்மளே நடிக்க போகிறோம்னா நம்மள ஒரு பக்கம் ஏமாத்துகிற ஒரு குரூப்பும் இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது அப்ரோச் பண்ணி உங்களை ஏமாத்தலாம் ட்ரை பண்ணியிருக்காங்களா சார்? கண்டிப்பாக 100% இருப்பாங்கல்ல. ஓகே. ஏன்னா சினிமானாலே எல்லாம் அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அந்த சினிமாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இட் வில் டேக் டைம். அது உடனேயெல்லாம் நம்மளால் முடியாது. அதாவது ஏதோ சொல்லுவாங்கள்ல, 100 அம்புகள் எய்துதன் விளைவும் 1 இலக்கை அடையும்ன்றது மாதிரி நம்ம அதான் நான் சொன்னது 5வது வகுப்பு தான். இது மாதிரி நிறைய அன்றாடம் மீட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், நிறைய பிரச்சனைகள். ஸோ ப்ரொடியூசர் அண்டு சினிமா ஆசையில் வந்திருக்கிறான் அப்படின்றப்போ நிறைய குரூப் அப்படி வருவாங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிலவங்களை கண்டுபிடிப்போம், சிலவங்கக்கிட்ட போய் மாட்டிட்டு கஷ்டப்பட்டு வெளியே வருவோம். இதெல்லாம் நடக்கிறது தான். என்னை மாதிரி எல்லா ப்ரொடியூசருக்கும் நடக்கும். சார், அந்த மாதிரி உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா சார்? ஃபஸ்ட்டு வரும்போது இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க, லாஸ்ட்டில் நான் கண்டுபிடிச்சேன், இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது அப்படின்னு. அது நிறைய சொல்ல முடியும். நிறைய கமிஷன் பேஸ்டில் நம்மளை நிறைய அச்சீவ் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட்டு சொல்லுவாங்க, ஆப்போசிட் சைடில் இன்னொரு நிறைய அமௌண்ட் அதிகமாக பேசுவாங்க. அண்டு கிராஃப்டை பூரா அவங்க கண்ட்ரோலில் வச்சுப்பாங்க, நம்ம கண்ட்ரோலில் விட மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மூவியில், நான் அது யாருன்றது பேர் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மூவியில் ஷூட் வந்து ஒரு 50% முடிஞ்சிச்சு அந்த படத்தில். இந்த 50% முடிகிற ஸ்டேஜில் அந்த மூவியோட ஃபிலிமோட டைரக்டர் அண்ட் ஒரு டீம்
அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் டிமாண்டிங் சம் அமௌண்ட்டு ஃப்ரம் இப்போ ப்ரொடக்ஷன் சைடில். அந்த அமௌண்ட்டு மீன்ஸ் என்னென்னா, இப்போ அவங்களுடைய ஆர்டிஸ்ட் அண்ட் ஒரு சில ஆளுங்களை அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு 10 lakhsன்ற மாதிரி பட்ஜெட் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் திடீர்னு 20 lakhsன்னு கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக கொஸ்டின் ஒரு 10 லட்சம் ரூபாய் நான் சும்மா தரணுமா அப்படின்னு கேட்குறேன். இப்போது நீ கொடுத்து தான் ஆகணும், அப்போ தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் அப்படின்ற ஷூட்டை நிப்பாட்டுறேன். நான் நிப்பாட்டுற டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுடைய டீம் எல்லாமே இவங்க மூலயமா யார் யார் வந்து ஆக்டிங் வராங்க இவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணி நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது தான் அவங்க கேட்பாங்க. அவங்க மூலயமா வர்ற ஒரு ஆக்டர் அவங்க சொல்கிறது தான் கேட்குறப்போ நம்ம அங்கே ஸ்ட்ரக் ஆயிடுவோம். அப்போது வேறு வழி இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க பின்னாடி அப்படியே ட்ராவல் பண்ணுறோம். அண்டு சமீபத்தில் கூட ஒரு படம் ஒன்று பண்ணோம். அண்ட் நான் ஒரு ப்ரொடியூசர், ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர். அந்த டைரக்டர் வந்து கிட்டத்தட்ட அதுவும் டைரக்டர் பேரெல்லாம் கேட்டுறாதீங்க. அவருடைய ஃபஸ்ட்டு படம் கிட்டத்தட்ட ஒரு 100 டைம் என்னுடைய ஆஃபீஸ் வந்திருப்பார். ஸோ நிறைய வாட்டி வர்றப்போ எனக்கு என்னமோ ஒரு பரிதாபம். அவர் இத்தனை வாட்டி வராரே, நம்ம ஒரு ட்ரையல் இறங்கிடுவோம். ஒரு நல்ல கண்டென்ட் சொன்னார். ஸோ அப்போ அந்த கண்டென்ட்டுக்கு வந்து ஒரு பட்ஜெட்டு சொல்கிறாரு, 1.5 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போது நான் அதுக்கு கமிட் ஆகிட்டு ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணி வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஒரு 10 நாள் ஷூட்டுக்கு வந்து நான் போகலை. நானும் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த 10வது நாள் ஷூட்டு என்னோட கால் ஷீட்டு. இப்போது அன்னைக்கு தான் நான் ஒரு ப்ரொடியூசர் அந்த இடத்துக்கு போகிறேன். ஏன்னா நான் நம்பி வந்து விட்ருக்குறேன். நல்ல டீம். ஒரு 100 டைம் என்னுடைய ஆஃபீஸ் வந்து அவ்வளோ நான் பழகியிருப்பேன்ல. அப்போ அவங்கள பற்றின ஒரு நல்ல ஒரு எண்ணம், அபிப்பிராயம். அப்போது நான் இது கழித்து நான் அந்த பிளேஸுக்கு அந்த 10வது நாள் என்னுடைய கால் ஷீட்டுக்கு போகிறேன். அங்கே போனால் அது நம்ம என்ன நினச்சோமோ அது எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் யூனிட்டில் நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க போதையில். அண்டு அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் ஒன்றுமே நம்ம தப்பு பண்ணுறோம், தப்பான டெசிஷன் எடுத்துருக்குறோம் அப்படின்ற ஒரு புரிதல் எனக்கு வருது. அந்த ஷூட்டை வந்து நான் நடிக்காமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிகிட்டே வந்துட்டேன். வந்து ஒரு மாதம் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த படத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இவர் வந்து இதை டைரக்டர் சும்மா இருக்கல, இன்னொரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு வர்றார். கூப்பிட்டு வந்து இப்போ எங்களுடைய படத்துடைய பட்ஜெட் வந்து 1.5 கோடி, 1.5. இப்போ இந்த ப்ரொடியூசர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஷூட்டு திரும்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம நடிப்புக்காக தான் வர்றோம். ஏன்னா 50% நடிச்சிருக்கிறாங்க நிறைய பேர். அந்த படம் பாதியில் நின்றுடக்கூடாது. ஸோ அதனால் யாரோ ஒருத்தங்க அண்டர்டேக் பண்ணுறாங்க. அப்போ நம்மளுடைய வேலையை மட்டும் பார்க்கலாம், அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பியும் ஓகே சொல்லி ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1.5 கோடி பட்ஜெட்டு 2 கோடி ஆகுது, 2 கோடி 2.5 கோடி ஆகுது, இப்போ 3 கோடி ஆகுது. எக்ஸ்ட்ரா வந்து வேறு ஏதாவது ஆர்டிஸ்ட்டை போட்டிருக்காங்கன்னா இல்லை, எக்ஸ்ட்ரா வந்து வேறு ஏதாவது அந்த படத்துக்காக ஒரு செட்டிங்கோ ஏதோ ஒன்று பண்ணி இல்லை, ஒன்றும் கிடையாது. எப்படி ஆகுது அப்போனா அந்த டீம் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அவங்க ஒரு பிளான் பண்ணி எஸ் அது ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த ப்ராஜெக்டில் இருந்து நான் விலகிக்கிறேன், நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் நடிக்க மாட்டேன் சொன்ன உடனே என்னுடைய மொத்த சீன்ஸையும் தூக்கிட்டு வேறு ஆர்டிஸ்ட் வந்து அதை படத்தையே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்குது. ஸோ சினிமான்றது அதனால தான் நீங்கள் முதல்ல கேட்டோம், ரொம்ப ஆபத்தானது. ஒவ்வொரு சினிமா ஒவ்வொரு லெசன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. அதே டைரக்டர் வந்து அன்னைக்கு 100 டைம் என்னுடைய ஆஃபீஸில் வந்ததோ, என்கிட்ட எவ்வளோ பாவியமாக பேசி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க என் லைஃப் அப்படின்னு சொன்னதையோ அவர் யோசிக்கலை. அவர் அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே போனப்போ அவர் வேற ஒரு பெரிய ஒரு எதிரியாக மாறிடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நம்ம கடந்து போனால் தான் சினிமாவில். அப்போ நான் ஆனால் ஒன்று நினைப்பேன், சினிமாவில் சாதித்தவங்கெல்லாம் எவ்வளோ அடிபட்டிருப்பாங்க லைஃப்பில், எவ்வளோ வலி ரணமாக அனுபவிச்சிருப்பாங்க. இதெல்லாம் யோசிக்கிறப்போ அவங்க மேலே உண்மையிலேயும் ஒரு மரியாதை, எனக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் வரும். சாதித்தவங்க எல்லாருமே அப்படி தான் இருந்திருப்பாங்க. நம்ம இவ்வளவு செட்டப்பெல்லாம் வச்சு ஒரு பணம் ஒரு பேக்ரவுண்டெல்லாம் நம்ம வச்சுட்டே ஒன்றுமே பண்ண முடியல, ஒன்றுமே சாதிக்க முடியல. அப்போ இவங்கெல்லாம் எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பாங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க். ஸோ ஐ ரியலி ரெஸ்பெக்ட் தட் கைண்ட் ஆஃப் அந்த சினிமா பீப்புள்ஸ். அந்த படம் ரிலீஸ் ஆச்சா சார்? அதில் உங்களுக்கு அந்த ப்ரொடியூசர்ன்ற இது வந்ததா? இல்லை, வரலை. அது வர்றது பற்றியும் நான் விரும்பலை. பட் ஆனால் இது மாதிரி நடக்குது நிறைய விஷயங்கள். ஸோ அப்போல்லாம் உங்களுக்கு எப்படி சார் இருக்கும், இதுக்கு இதை கடந்து நம்ம ஜெயிக்கணும்? ரொம்ப நாள் தூக்கம் வராது.
நைட்டு படுத்தா தூக்கம் வராது. நம்மள ஒரு சாதாரணமாக நம்மக்கிட்ட இருந்து ஒரு 500 ரூபாய் காணாமல் போயிடுச்சுனாலே எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஐயோ நம்ம அந்த 500 ருபீஸ் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம்ல. இது ஒரு பெரிய ஒரு ரணமான ஒரு வழி இல்லை. ஒவ்வொரு நாள் நம்ம யோசிப்போம், ஐயோ நம்ம இப்படி நம்மளுக்கு நடந்துச்சு அப்படின்ற ஒரு நிறைய நாட்கள் நம்மளுடைய தூக்கம் பாதிக்க தான் செய்யும். அதுக்கடுத்து அதை சரி பண்ணுறதுக்கு இன்னொரு இடத்துல அதை சரி பண்ணிடுறோம். சரி, நீங்கள் இப்போ ஒரு பக்கம் வந்து உங்களுடைய பேஷன் சினிமா, இன்னொரு பக்கம் நீங்கள் ஒரு சில பணிகள் பிஸ்னஸாவோ இன்னொரு பக்கம் பேரலாக பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல சினிமாவில் நம்ம ஒரு காசு போடுறப்போ அது நமக்கு ஒரு லாஸ் ஆகுது, நம்மளை ஏமாத்துறாங்கன்றப்போ திரும்ப கம்மிங் பேக் டு சர்வைவலுக்கு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பிஸ்னஸ், இந்த ரெண்டுத்தையும் எப்படி சார் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க? இந்த 2 ஒர்க் லைஃப்பையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி வளர்ந்துட்டு வர்ற ஆள். ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் இந்த பக்கம் பார்க்கணும். என்னை நம்பி ஒரு 100க்கு மேற்பட்ட ஆட்கள் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ டெய்லி எம்ப்ளாயீஸ் அவங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணணும். அதுக்கு வெளியே அதில் கிடைக்கிற ஒரு கொஞ்சம் லாபங்கள் எடுத்து சினிமாவுக்கும் போடணும். ஆனால் சினிமாவில் போட்டால் நிறைய நீங்கள் சொல்கிறது மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வர்றதில்ல. அப்போது அதெல்லாம் மீட் பண்ணி கஷ்டப்பட்டு தான் போக முடியுது. சார், இப்போ நாளைக்கு உங்கள் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா உங்கள் கீழே ஒர்க் பண்ணுற 100 பேருக்கு டிக்கெட்ஸ்லாம் கொடுப்பீங்களா சார்? ஃபஸ்ட் என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் எல்லாருக்குமே ஃப்ரீ டிக்கெட்ஸ் அண்டு என்ன 100 பேர் சொல்கிறேன் எல்லாருக்குமே இல்லைங்க, அதான் அவங்க ஒர்க் பண்ணுற ஆட்கள் எல்லாரும் எல்லா நாட்களும் எத்தனை நாள் ஒரு 10 நாள் ஓடிச்சு. 10 நாளுமே ஃப்ரீ டிக்கெட் தான் அவங்க எல்லாருக்கும். ஆமாம். அப்படியாவது அந்த இப்போ எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே நம்ம தெரிஞ்ச சர்க்கிள் போய் பார்க்குறப்ப என்ன ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா அது அந்த விக்ரம்ன்ற படம் கமலஹாசன் சாரோட படம் அப்போ தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த டைமில் சைமல்டேனியஸாக இந்த படமும் வந்ததுனால ரொம்ப பெரிய படத்துக்கு நடுவில் லாக் ஆமாம். எஸ், அது அந்த சினிமா அனுபவம் இல்லை எனக்கு. அதனால நான் நிறைய பேர் சொன்னாங்க இந்த டைம் கரெக்டான டைம் இல்லை, ரிலீஸ் பண்ணாதீங்க சொன்னாங்க. நான் கேட்கல, நம்ம எப்படியாவது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி தியேட்டரில் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் அது மாதிரி நடந்துச்சு. ஓகே, ஃபைன் சார். சார், அதே மாதிரி வந்துட்டு இப்போ நீங்கள் தயாரிப்பாளராக இருக்கிறதால நீங்கள் தான் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்ககிட்ட இருக்கா? இல்லை நல்ல கதையாக இருந்துச்சுனாலே எனக்கு வந்து போதும், நான் மற்றவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்ற மனநிலையில் இருக்கீங்களா? ரெண்டுமே இருக்குது. ஓகே, ஹீரோவாக ஒரு நல்ல விஷயங்களை சொல்லணும்னு இருக்குது. அண்ட் நல்ல கதைகள் நான் இப்போ சொன்ன இப்போ ஒரு பாதியில் நின்று போயிடுச்சுல, அது வந்து நான் ஹீரோ கிடையாது. இந்த படத்தில் நான் ஒரு சைடு சப்போர்ட்டிங் ரோல் தான். ஸோ அது நல்ல கண்டென்ட், அதாவது போதை பழக்கத்துக்கு எதிரான ஒரு ரிவெஞ்ச் கண்டென்ட் நல்லா இருந்தது. அதனால தான் நான் அந்த படம் சம்மதிச்சுட்டு பண்ணேன். ஸோ 2 சைடுமே வந்துட்டு உங்களுக்கு ஓகே தான். ஆமாம், நம்ம மொத்தத்தில் ஒரு நல்ல கண்டென்ட் தானே சொல்லணும் விரும்புகிறோம். அப்போ எப்படினாலும் நம்மளுக்கு ஓகே தான். அண்ட் உங்களோட மலையாள படத்துலலாம் வந்துட்டு நடிக்கிறீங்க. ஸோ அந்த அனுபவம், அந்த வாய்ப்பெல்லாம் எப்படி சார் வந்தது? எல்லாம் ரெஃபரன்ஸ் தான். இப்போ ஒவ்வொரு அந்த கிரீவில் இருக்கிற ஆட்கள் ரெஃபர் பண்ணுறாங்க. அந்த மலையாள படம்ல வந்து அதுக்கு முன்னாடி பிஃபோர் ஒர்க் பண்ண ஒரு மூவியில் இருந்த ஒரு பிஆர்ஓ ரெஃபர் பண்ணி அது மாதிரி ரெஃபரன்ஸ் மூலமாக வருது. இப்பயும் நிறைய படங்கள் மலையாளம்ல நிறைய வருது. கேரளா மூவி ரீசெண்டாக கூட ஒரு படம் வாய்ப்பு வந்தது, ஹீரோவாக தான் வந்தது. பட் ஆனால் கொஞ்சம் போக முடியல என்னால், அன்ஃபார்ச்சுனேட்டாக கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு ஒரு 10-15 நாட்கள். அதனால் வேறு ஆர்டிஸ்ட் போட்டு எடுக்க சொன்னால் அது மாதிரி வருது. நிறைய கேரக்டர்ஸ் வந்து எனக்கு செட் ஆகலை. பட் ஆனால் நடிக்கணுன்ற ஆசை இருந்தாலும் நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணாலும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம பண்ணுவோன்ற ஒரு விஷயத்தில் போயிட்டுருக்கு. சார், இப்போ எங்களுக்கு இன்னொரு கேள்வி தோணுது சார். உங்கள் ஒய்ஃப் வந்து தமிழ் படம் மட்டும்தான் பார்ப்பாங்களா இல்லை மலையாள படமும் பார்ப்பாங்களா? ஏன்னா நீங்கள் அங்கே போகிறப்ப அங்கே ரொமான்டிக் சீன்ஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு தமிழ் படம் மட்டும் போட்டு காட்டுவீங்களா வீட்டில்? இப்போ அதெல்லாம் ஏமாற்ற முடியாதுல்ல, எல்லாம் ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு பார்க்குறப்ப இங்கே இந்த படம் சொல்லவே இல்லையா அவரு நடிச்சிருந்துருக்கு, மலையாளம் பேசுறாரு அப்படின்லாம். அவ்வளோலாம் பிரபலம் ஆகலை இல்லை. நம்ம இன்னும் ஒரு சின்ன சர்க்கிளில் தானே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வர்றதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பொறுமையாக ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ பீயிங் அன் ஆக்டர், நீங்கள் தமிழ் சினிமாவில் என்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க, மலையாள சினிமாவில் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க? தமிழ் சினிமா பொறுத்தவரையிலும் நம்மள வந்து கொஞ்சம் நல்லா உடம்பு அசையாமலே வேலை வாங்குறாங்க, பார்த்துக்கிறாங்க, பத்திரமா பார்த்துக்கிறாங்க. கேரளா மூவியில் இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மூவி இத்திக்கரா கொம்பன் அந்த மூவியில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறோம். மைசூர் காரில் தான் நாங்கள் போகிறோம்.
அப்போ வந்த உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போன உடனே ஷூட் அங்கே போயிட்டுருக்கு. டைரக்டர் உட்காந்துருக்கிறாரு. ஒரு சாதாரணமாக ஒரு மானிட்டர் முன்னாடி சேரில் உட்காந்துருக்கிறாரு. ஒரு கால் மேல் கால் போட்டு ஒரு ஸ்டைலாக அப்படி ஒரு கேப்பெல்லாம் வச்சுட்டு அப்படி உட்காந்து மலையாள மாதிரி உட்காந்துருக்கிறாரு. அவங்க வந்து சார் வந்திருக்காரு சென்னையிலேருந்து. அவர் ஓகே அவ்வளோதான். அவருடைய சீக்வன்ஸ் வெயிட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம். அவர் ஒரு மதிக்கவே இல்லை. ஷார்ட்டும் எடுக்கல. இப்போ ஷார்ட் கூட எடுக்கல. எடுக்கல. அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டேன் நான். ஏன்னா இது நம்ம தமிழ்நாட்டிலலாம் எவ்வளோ நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ப்ரொடியூசர்ன்ட்டு எவ்வளோ நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. தாங்குன்னு தாங்குவாங்க. இவங்கெல்லாம் நம்மளை மதிக்கவே இல்லையா, ஆளாகவே மதிக்கலையே அப்படி சொல்லி டென்ஷனில் நான் எல்லாம் பையெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி வெக்கேட் பண்ணுறேன், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டேன். திரும்ப கன்வின்ஸ் பண்ண, நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நாளைக்கு மதியம் வரைக்கும் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மதியம் வராங்க. ஈவினிங் தான் ஃபஸ்ட்டு டேக் வைக்கிறாங்க நம்மளுக்கு. அந்த ஃபஸ்ட்டு டேக்லேயே வந்து அந்த டைரக்டருக்கு என்ன ஆச்சு தெரியல, அவர் தேடிட்டு இருந்த கேரக்டர் நான் தான் அப்படின்னு நினச்சாருன்னு நினைக்கிறேன். தப்பு அப்படியே ஆக்ட் பண்ணிவிட்டு நல்ல அதுக்கடுத்து அவங்களுடைய அந்த நம்மளுடைய அந்த நம்மளுக்கு பண்ணுற ரெஸ்பெக்டே வேறு விதமாக இருந்தது. அன்னையிலேருந்து நான் நடித்து முடிக்கிற வரைக்கும் அப்படியே ரொம்ப இது பண்ணாங்க. அதாவது நான் அதிலேருந்து உணர்ந்தது என்னென்னா, இங்கே வந்து திறமை இருந்தால் மட்டும்தான் மரியாதை கொடுக்குறாங்க. அந்த திறமைக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. அதுக்காக வந்து இப்போது தமிழ் படங்களில் இந்த தமிழ்நாட்டில் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லலை நான். ஏன்னா நான் ட்ராவல் பண்ண ரொம்ப சின்ன வட்டம் தானே, அதுக்குள்ளே இருக்கிற எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு சொல்கிறேன். அங்கே வந்து நீ ஓடுனா ஓடணும், நீ குதினா குதிக்கணும். உனக்கு கால் உடஞ்சுதா அது ஓவர் ரிஸ்க்கு, நீ உடையாமல் நீ குதிச்சிரு அப்படின்னு ஹார்ட் ஒர்க். இங்கேனா ப்ரொடியூசர் சார் கால் டூப் போடுற அப்படின்றாங்க, அப்படி டப்புன்னு போயிடுறாங்க. ஸோ 2 டிஃப்ரென்ஸே நான் பார்க்க முடிஞ்சுது. அங்கெல்லாம் கேமரா முன்னாடி போனால் ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து அவங்க பார்க்குறாங்க. இங்கே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு இது கிடைக்குது, சப்போர்ட் கிடைக்குது. எஸ், அங்கன்னா டக்குன்னு ஏதோ குதிக்க சொல்லியிருக்காங்க உங்களை, அங்கே தான் நீங்கள் வந்து பாஸ் விட்ருக்கீங்க. ஒரு ஃபைட் சீன் ஒரு 10 ஃபைட்டர்கிட்ட ஃபைட். ஒரு நாள் காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி, அங்கே 12 ஹவர்ஸ் கால் ஷீட்டு போட்டு பிழிஞ்சு எடுத்துட்டாங்க. இப்போது உடம்பு பூரா அடி தான், அடி படாத இடமே கிடையாது. ஃபுல்லாக அடி, ரீடேக்குன்னு அடித்து உதச்சி ஒரு வழி. அப்போ டேரக்டர் வந்து எனக்கு லைவாக கிடைக்கணும், ஃபைட் மாஸ்டர் வந்து லைவாக கிடைக்கணும், டூப்பெல்லாம் போட முடியாது சார், லைவாக பண்ணுங்கள் சார், பண்ண முடியும் சார் நீங்கள் அப்படின்ட்டு சொல்லி என்கரேஜ் பண்ணி ஸோ ஸ்டண்ட் மாஸ்டர் எவ்வளோ சொல்கிறாங்க, நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்ட்டு நானும் அப்படியே ஒரு ஈவினிங் வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டேன். ஒரு முடிச்சதுக்கப்புறம் இந்த கையை அப்படி அசைக்க முடியல, இந்த கையெல்லாம் அசைக்க முடியல. அவர் அசால்ட்டாக அப்படி வந்துட்டு, சார் ஒன்று பண்ணுங்கள், 1 கிலோ உப்பு கொஞ்சம் இது ஹாட் வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே உடம்புல ஊற்றிட்டு படுத்துருங்க, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வந்துடுங்க சார். சொல்லவே இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல. காலையில் வந்துடுங்க சார், லேட் பண்ணாதீங்க சார், நாளைக்கூட முடிச்சிடணும் சார், ப்ரொடியூசர் ரொம்ப இது பண்ணுறாரு அப்படின்றாரு. பார்க்குறேன். ஆனால் பிரமாதமாக வந்திருக்கு. அந்த ஃபைட்டை கட் பண்ணி காமிச்சாங்க. ரொம்ப ஹாப்பி. நான் ஒரு பெரிய ஒரு ஹீரோ பண்ணுறது மாதிரி எடுத்துருக்குறாங்க. அப்போது எனக்கு அது ஹாப்பியாக தோணுது. நம்ம போட்ட எஃபர்ட்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு. அங்கே உண்மையிலே வந்து அவங்க வந்து அது என்னென்னா, ரொம்ப நம்மளுக்கு அங்கே ஒரு பில்டப் கொடுக்கல. நீ பண்ணுறத பண்ணு, அவ்வளோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கரெக்டாக நம்மளை வேலை வாங்குறாங்க. ஓகே சார். சரி, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ எஃபர்ட் பண்ணி ஒரு சீன் நடிக்கிறீங்க, உங்களுடைய கோல் என்ன சார்? ஆக்டிங்கில் கோல் என்ன சார்? ஆக்டிங்கில் வந்து ஒரு நிறைய ஆக்டர்ஸ் இப்போ தமிழ் மூவிஸ் எடுத்து பார்த்தோன்னா நம்ம ஒரு சில ஆக்டர்ஸை சொல்லுவோம், ஒரு அச்சீவ் பண்ண ஆக்டர்ஸ். அது மாதிரி ஒரு அச்சீவ் பண்ண ஆக்டர்ஸாக ஒரு நாள் அந்த ஒரு லிஸ்ட்டில் ஒரு பேர் வரணும் அப்படின்ற ஒரு ஆசை சார். அந்த லிஸ்ட்டில் வந்து நடித்தா ஹீரோ தானா சார், இல்லை கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் நடிக்க வாய்ப்பு இருக்கா சார்? நல்ல கேரக்டர் கிடைச்சா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு எல்லாமே. ஓகே. ஆனால் இது மாதிரி ஒரு நல்ல ஒரு நடிகர், நல்ல கண்டென்ட்டு இவர் மூலமாக. ஏன்னா ஒரு சில ஆர்டிஸ்ட் நம்ம பார்க்குறோம்ல, இவர் தமிழில் இருக்கட்டும் மலையாளத்தில் இருக்கட்டும், ஒரு சில ஆர்டிஸ்ட் வந்து அவர் நடித்தாலே இவர் இது மாதிரி சப்ஜெக்ட் தான் நடிப்பார். ஒரு நிறைய கண்டென்ட் வந்து பப்ளிக் ரிலேட்டடாக, பப்ளிக் நடக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் தான், சமூக போராட்டங்கள், இதை வச்சு தான் பண்ணுவாருன்ட்டு சொல்லுவாங்கள்ல ஒரு சில ஆர்டிஸ்ட். அது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டாக
நான் தெரியப்படணுன்றதுல எனக்கு ரொம்ப ஆர்வம். கண்டிப்பாக சார். Super, தேங்க்யூ sir. ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா Thank you, sir. கேள்விகளுக்கும் அழகான பதில்கள் கொடுத்தீங்க சார். கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இடம்பெறணும்னு சொல்லி ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். தேங்க்யூ.